ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு ஒரு கப் ரவையில் 2 விதமான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறாங்க. நம்ம இந்த 2 ஸ்வீட்டும் செய்கிறதுக்கு வெறும் 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து பார்க்கலாங்க. இதை புடும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னுட்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாங்க. நம்ம ரவையை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 நிமிஷம் போல் வறுத்தோம்னா இது நல்லா வறுப்பட்டு வந்துடும். ரவை இந்தளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுமே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோம்னா இது நல்லா கெட்டியாகி வந்துடுங்க. இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இது 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இது நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கு. இதை இன்னும் 1 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னிருந்ததை விட இப்போ இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்க. அது வரைக்கும் இதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1.5 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. அரைச்ச பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துட்டோம். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. இது ரவுண்டாக இல்லாமல் சிலிண்டர் ஷேப்புக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ரவையை பார்க்கலாங்க. இது நல்லாவே ஆறியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது நமக்கு இது பிரியாமல் நல்லா வரும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப டைட்டாக இருந்தால் 1 டீஸ்பூன் போல் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதிலேருந்து பாதியாக பிரிச்சுக்கலாங்க. இது 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம், பாதி பாதியாக. பிரிச்சுட்டு அப்புறம் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையை உருட்டிட்ட அப்புறம் இதை உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக தட்டிக்கலாங்க.
இது ரொம்ப மெலிசாக தட்டிட வேண்டாம், லைட்டாக மட்டும் தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இன்னொரு ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூரி கட்டியோ இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க, இல்லை மாவு அடியில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப மெலிசாவும் தேய்க்காமல் ரொம்ப தப்பமாகவும் தேய்க்காமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்ட அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை அதில் வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை எடுக்கும்போது பார்த்திடுங்க. இது எடுக்கும்போது உங்களுக்கு லைட்டாக ஒடிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ரவா மிக்ஸில் இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான பாக்ஸ் வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுக்கலாங்க. எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. இந்த மாதிரி மெதுவாக எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம அதை நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. ஓரங்கள்லாம் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒழுங்கு அழுத்தலைன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது இது பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. நம்ம இப்போ 2 ஸ்வீட்டுமே ரெடி பண்ணிட்டோங்க. இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்தோங்க, அதனால் 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லைங்க, லைட்டாக பிசு பிசுன்னு வந்தால் போதும். நம்ம அதை 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சோம்னா இது நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை லைட்டாக எடுத்து தொட்டு பார்க்கலாங்க. இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுப்பு தன்மை இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக வேணாங்க, இது லைட்டாக சூடானா போதும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்குங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை உடனே மிக்ஸ் பண்ண வேணாங்க. 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க, ஹை ஃப்ளேமில் வேணாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ லைட்டாக இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இதை பார்த்துடுங்க, இல்லை இது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்ட அப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இது 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட்டை எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பினோம்னா இது உடஞ்சிடுங்க. அதனால் ஒரு 1.5 நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்து கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்துகிட்டு சக்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. சக்கரை பாகு சூடாகவே இருக்கணுங்க. ஒருவேளை சக்கரை பாகு ஆறிடுச்சுன்னா அதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை திருப்பி விட்டுக்கோங்க. இது சக்கரை பாகுலேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டுங்க. உங்களுக்கு சக்கரை பாகு கெட்டியாயிடுச்சுன்னா அதில் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சுக்கோங்க. பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் அதை கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிட்டுருக்குங்க. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம இன்னொரு ஸ்வீட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கும் எண்ணெய் மிதமான சூடில் இருந்தால் போதும். நம்ம அதை பார்த்து சேர்க்கணுங்க, இல்லை அது உடஞ்சிடும். சேர்த்துட்டு நம்ம இதையும் உடனே திருப்ப வேணாம். 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும், அப்புறமா திருப்பிக்கலாங்க. இது வேகும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இதில் பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இந்த மேல் மாவு உடையிற மாதிரி வந்தால் அதில் இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதில் பூரணத்தை சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கணுங்க, இல்லை இது பிரிஞ்சு வந்துடும்.
ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதையும் நம்ம அந்த சக்கரை பாகோடு சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் போது சக்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணுங்க. ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சக்கரை பாகுலேயே ஊறட்டுங்க. அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்வீட்டில் சக்கரை பாகு நல்லா ஏறி இருக்குங்க. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.